அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் 164 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். திமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் 164 இடங்களில் நேரடியாக களம் காண இருக்கிறது. நேற்று வரை திமுக கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதுவரை கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறதை அடுத்து நேரடியாக திமுக 164 இடங்களில் போட்டியிடுகிறது. கூட்டணி கட்சிகள் 11 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறாங்க. உதயசூரியன் சின்னம் 175 இடங்கள்ல போட்டியிடுகிறது. இந்த முறை திமுக தொகுதியுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த முறை 173 இடங்களில் போட்டியிட்ட நிலையில 9 தொகுதிகள் கடந்த தேர்தலை விட இந்த முறை திமுக குறைவாக நேரடியாக போட்டியிடுகிறது. அதே போல 13 தொகுதிகள் சின்னத்துல திமுக உதயசூரியன் சின்னத்தை குறைத்துக் கொண்டிருக்கார்கள். புதிதாக கூட்டணிக்கு தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் வந்திருக்கக்கூடிய நிலையில தொகுதியினுடைய எண்ணிக்கையை குறைத்து இந்த முறை திமுக போட்டியிடுகிறது. 164 இடங்களுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு திமுக தலைவர் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் ஓரிரு நாட்கள்ல திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலும் வெளியாக இருக்கிறது. நேற்று முதல் திமுக தலைவர் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கு தீவிரம் காட்டி வருவதாகவும் இன்றும் அதற்கான ஆலோசனைகள் இருப்பதாகவும் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற ஒரு ஒப்பந்தம் நிறைவு பெற்ற பின்னர் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் இன்னும் ஓரிரு நாட்கள்ல வெளியாக இருக்கிறது. கோகுல், தற்போது 164 தொகுதிகள் நேரடியாக திமுக வேட்பாளர்கள், கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடப்படுகிறது. அந்த இதர கட்சிகள் யார் யார், அவர்களுக்கான இடங்கள் என்னென்ன? நிச்சயமாக 164 இடங்கள்ல திமுகவும் மற்ற கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி 2 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறாங்க. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 2 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறாங்க. மதிமுக ஒரு இடத்துல தனி சின்னத்திலையும் 3 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்திலையும் போட்டியிடுறாங்க. அதே போல முக்குளத்தூர் புலிப்படை, SDPI, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழர் தேசியம் கட்சிக்கு தலா 1 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறாங்க. ஏறக்குறைய 11 தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடக்கூடிய தேர்தல் களத்துல போட்டியிட இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 175 இடங்கள்ல உதயசூரியன் சின்னம் போட்டியிடுகிறது. கடந்த தேர்தலை பொறுத்தளவு 188 இடங்கள்ல உதயசூரியன் சின்னம் போட்டியிட்டது. இந்த முறை உதயசூரியன் சின்னம் 13 இடங்கள்ல குறைவு. திமுக நேரடியாக 173 இடங்கள்ல போட்டியிட்ட நிலையில 9 இடங்கள் இந்த முறை குறைவாக திமுக போட்டியிடுகிறது. ஒருவேளை கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் கட்சிக்கு இந்த முறை போட்டியிட்டிருந்தால் திமுகவுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கும். தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறது. அந்த கட்சியும் இந்த முறை ஒரு இடத்தில் போட்டியிருந்தால் அந்த திமுகவுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கும். இதனால் இந்த முறை 164 இடங்கள்ல தற்போது போட்டியிட இருப்பதாக திமுகவுடைய நிர்வாகிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோகுல், தற்போது மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாரும் அவர்களுக்கான தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அறிவிப்பு எப்போது வெளியாகும்? யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள்? குறிப்பாக தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தூர் புலிப்படை, SDPI கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகள், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, காங்கிரஸ் கட்சி 4 கட்சிகளுக்கும் இடையேதான் இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று மாலை மீண்டும் தேமுதிக 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக அண்ணா அறிவாலயத்துக்கு வர இருக்கார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே காங்கிரஸ் கேட்கக்கூடிய விலவங்கோடு உள்ளிட்ட தொகுதிகளை கேட்பதால் அந்த பேச்சுவார்த்தையில ஒரு இழுபறி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதலாக 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கடந்த முறை போட்டியிட்ட சில தொகுதிகளையும் மாற்றுவதற்கு திருமாவளவன் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கார். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு இழுபறி நீடிப்பதாகவும் நாளைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகவோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவு இந்த முறை 3 தொகுதிகள் கூடுதலாக பெற்றிருக்கக்கூடிய நிலையில சில வெற்றி பெற்ற தொகுதிகளில் இந்த முறை வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தை திமுக சொல்வதாகவும்
அந்த காரணத்திற்காக அந்த தொகுதியை திமுகவே இந்த முறை போட்டியிடுவதற்கு முன் வந்திருப்பதாகவும், விருத்தாசலம் தொகுதி கடந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி, இந்த முறை தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா அந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு இடையே சில தொகுதிகளில் இழுபறி இருப்பதால் இந்த பேச்சுவார்த்தை நிறைவு செய்வதில் ஒரு நாட்கள்ல பேச்சுவார்த்தை நிறைவு செய்யப்படும் என்ற தகவல் வெளியா இருக்கிறது. டெல்லி தலைமையிடம் கலந்து பேசிதான் காங்கிரஸ் கட்சி முடிவு செய்ய முடியும் என்று காங்கிரஸ் கட்சி தரப்புல தகவல் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.